அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? எல்லாருக்கும் உற்சாகமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். டைம் மட்டும்தானா? நீங்க எல்லாருக்கும் நிறைய பாராட்டுகள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாராட்டுகள் கிடைக்காத எல்லாருக்கும் அடுத்தபடியே பாராட்டுகள் கிடைக்கும். நம்ம எதை கொடுக்குறோமோ அதெல்லாம் திருப்பி வரும். நம்ம பாராட்டு கொடுக்க நமக்கு பாராட்டே வந்துட்டு இருக்கோம். நம்மளும் ஒரு இடத்துல பாராட்டு கொடுத்துட்டு இருந்தோம், அந்த பாராட்டு வாங்கிட்டு இருக்கோம். உண்மையான விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இன்னைக்கு டாக்டர் சார் நமக்கு கையில் கொடுத்துருக்காங்க. சார் பேசுனா அளவு அற்புதமாக சொன்னாங்க. அதாவது நோயாளியும் மட்டும்தான் டாக்டர் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட வரணும். அதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ஆரோக்கியம் வேணும். உண்மை இல்லைங்களா? ஆரோக்கியம் இருக்கிறவங்க தான் ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஆரோக்கியமாக இல்லாதவங்களுக்கும் ஆரோக்கியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சார் வந்து 2வது கேட்டகரி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி கொடுக்கறது தான் நம்மளெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒருங்கிணைச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே? அப்போ நம்ம செய்யலாமா? முழுமையாக செய்யலாமா? முழு மனதோட செய்யலாமா? ஓகே. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ஆள் பிடிக்கிற வேலை. நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பேச போகிறேன், சரிங்களா? பாராட்ட போக்கு இருக்கட்டும். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் இப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்னைக்கு ஒரு காமனாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆள் பிடிக்கிற ஒரு வேலை. ஆள் பிடிக்காம ஏதாவது வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? சொல்லுங்க. ஆள் பிடிக்காம ஏதாவது வேலை செய்ய முடியுமா? நிச்சயமா எந்த வேலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதா விட ஆள் பிடித்தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஆள் பிடிக்காம எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருக்கோம். அப்போ நம்ம இதை சிறப்பாக நம்ம கொடுக்குற ஒரு நிலையில இருக்கும். உண்மை இல்லைங்களா? அப்போ முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எந்த வகையிலையும் எந்த விதமான அதாவது குறைபாடுள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிற தவறான விஷயம் ஆள் பிடிக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும். அப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது? சரிங்களா? அது தவறான விஷயம் இருக்கு. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றதுனால என்ன கிடைக்குதுன்னா ஒரு 3 விஷயம் கிடைக்குது. அதாவது பொருளாதார சுதந்திரம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். உண்மை இல்லைங்களா? கிடைக்குதா இல்லைங்களா? கிடைக்குது. இப்போ சேர் பண்ண நேரம் அட்வர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு 1500 ரூபா, ஒரு நாளைக்கு 4500 ரூபா. சாதாரண ஒரு இன்கமா இல்லைங்களா? நல்ல ஒரு இன்கம் தானே. அப்போ பொருளாதார சுதந்திரம் கிடைக்குது. இந்த பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறதுனால நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர சுதந்திரம், டைம் ஃப்ரீடம் கிடைக்குதா இல்லையா? இந்த வருடத்துக்கு வேலை போட்டீங்கன்னா கிடைக்குமா? நிச்சயமா நேர சுதந்திரம் கிடைக்கவே கிடைக்காது. அதாவது நம்ம ஒரு நம்முடைய நேரத்தை இன்னொருக்கு அடமானம் வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அதுவும் ஆரோக்கியத்தை இழந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சுதந்திரம். இந்த 3 சுதந்திரம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் தான், டைரக்ட் செல்லிங் மட்டும் தான் கிடைக்கும். அது நம்ம ஜேகே பாரம்பரியம் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு பொருளாதார சுதந்திரம்? எது பொருளாதார சுதந்திரம்? 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி 10ஆம் தேதி காசெல்லாம் காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குறது பொருளாதார சுதந்திரமா? இல்ல இல்ல. அதாவது பொருளாதார சுதந்திரங்கிறது எந்த டைம்லயும் நம்ம நினைக்கிறத வாங்குறது அப்படிங்கிறது தான் பொருளாதார சுதந்திரம். சொல்லி ஒரு நகை கடைக்கு போறோம். உங்க வீட்டாரமா நகை எடுக்க போறாங்க. எந்த நகைனா எடுத்துக்க சொல்றது பொருளாதார சுதந்திரமா? இது மட்டும் தான் எடுக்கிறது பொருளாதார சுதந்திரமா? உங்க பையனை ஷாப்பிங் கூப்பிட்டு போறீங்க, துணிக்கடை கூப்பிட்டு போறீங்க, இல்லை சரி ஷாப்பிங்காக தான் கூப்பிட்டு போறீங்க. எது வேணாலும் வாங்கிட்டு சொல்றது பொருளாதார சுதந்திரமா? இல்லை இது மட்டும் தான் வாங்கணும்னு சொல்றது சுதந்திரமா? யாரெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த பிரைஸ் பார்க்காம பொருள் வாங்கி கொடுத்துருப்போம். எல்லாருமே பிரைஸ் பார்த்துருப்போம் இல்லையா? இது என்ன வேலை அதுகளை பார்த்து தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டைரக்ட் செல்லிங்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல நம்ம வந்து அந்த லிஸ்ட், அந்த பிரைஸ் லிஸ்டே பார்க்காம பொருளை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா இதுல வந்து டைரக்ட் செல்லிங்ல சாத்தியம். இந்த பொருளாதார சுதந்திரத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர சுதந்திரம். அதாவது நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்திக்கும் போது சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேரமே கிடைக்கிறது. உண்மை இல்லைங்களா? நேரமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வாரத்தில் 6 நாள் வேலை பார்க்கறாங்க, ஒரு நாள் லீவ் எடுக்கிறாங்க. அந்த லீவ்னாலும் ஏதோ மட்டன சிக்கன் செஞ்சு கொடுத்துட்டு வீட்டில் தூங்கி எழுந்திருக்கிறதா இன்னைக்கு லைஃப் ஸ்டைலாக இருந்துட்டு இருக்கு. நேரமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
நம்முடைய நேரத்தை நாமளே என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த நேரத்தில் இதை பண்ண போறோம், இந்த நேரத்தில் செய்ய போறோம், நான் ஃபேமிலிக்காக டைம் ஒதுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா காலை 8 மணிக்கு உள்ள இருக்கணும், 10 மணிக்கு உள்ள இருக்கணும். இப்போ எல்லாமே என்ன போச்சுங்க, பஞ்சிங் ஆகி போச்சு. பஞ்சிங்லாம் ஒரு டைம் மாறி ஆக பஞ்சான என்னாச்சு, ஆனால் ஹாஃப் லீவ் எடுத்துருவோம், அப்படியே கட் பண்ணிடுவாங்க, சம்பளமே போச்சு. சரிங்களா? ஆனா இன்னைக்கு எந்த விதமான நேரமே இல்லாம நீங்களாவே உங்களுடைய சொந்த நேரத்தை நீங்களாவே பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா நேர சுதந்திரம். சரிங்களா? இந்த மாதிரி நேர சுதந்திரம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே பாரம்பரியோட ஆரோக்கிய சுதந்திரம் கிடைக்கும். அது எனக்கு ஆரோக்கிய சுதந்திரம். நீங்க யாருமே டாக்டர்கிட்ட போகாம சுகர் பிரச்சனை இல்லாம ஒருத்தர் இப்போ சுகர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவர் ரெகுலர் மருந்து சாப்பிடுவாரா, அந்த மருந்தே இல்லாம சுதந்திரம் இருந்தா பாதி சுதந்திரம் தானே, உண்மை இல்லைங்களா? அப்போ எந்த விதமான நோய் இல்லாம தினசரி மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம நம்மளால ஆரோக்கியமா வாழ முடியும்னா நிச்சயமா ஜேகே பாரம்பரியம் மட்டும் முடியும். அற்புதமான தயாரிப்பு கொடுத்த நம்ம டாக்டர் சாருக்கு மீண்டும் மிக ஒரு பாராட்டம் கொடுத்தலாம். ஏன்னா ஒவ்வொரு தயாரிப்பையும் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஒவ்வொரு ப்ராடக்ட் அமிர்தத்துல இருந்து நிறைய ப்ராடக்ட் சொல்லிட்டே போகலாம், நிறைய ரிசல்ட் நானே சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசல்ட் அமிர்தத்திலே நிறைய ரிசல்ட் நம்ம எடுத்திருக்கோம். சைனஸ் குணமாக சார் கேட்டாங்க, ஆனால் குணமாக இருக்கு. என்னோட மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா சைனஸ் பார்த்தீங்கன்னா அமிர்தமும் சுகசுவாசா இதை சாப்பிட்டு நம்ம ஃபாரஸ்ட் இந்த மூணுமே எடுத்து இன்னைக்கு சைனஸ் குணமாக இருக்கு. இன்னும் இந்த மழை காலத்தில் இந்த பனிக்காலத்தில் என் பையனுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு 2-3 நேரம் காய்ச்சல் ஏதாவது ஒரு பிரச்சனை, சளி பிரச்சனை, காய்ச்சல் பிரச்சனை ஆல்ரெடி போயாகணும். ஆனா இந்த வருஷம் 2025 மட்டும் நான் ஆஸ்பத்திரிக்கே போவேன். உண்மையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். குழந்தை மட்டும் இல்ல, ஃபேமிலி யாருமே ஆஸ்பத்திரிக்கு போகல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்டும் பயன்படுத்திருக்கோம், அற்புதமான தயாரிப்புகள் மட்டும் இருக்கு. இந்த தயாரிப்புகளை பயன்படுத்தி நம்மளும் ஆரோக்கியமாகி மேற்கொண்டு நம்முடைய சமுதாயத்தையும், சமுதாய ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம். சமுதாயத்தை ஆரோக்கியப்படுத்த சொல்லிக்கிட்டு